வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரயில்வே ஸ்டேஷன் சென்னை. நம்ம பார்க்க வந்துட்ட ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் யாராவது பிளாட் பார்த்துருக்கீங்கன்னா மிஸ் பண்ண வேணான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் ஓனர் கொடுக்கக்கூடிய சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் பேசேஜாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேசேஜ் இல்லாமல் வீடாக எவ்வளோ இருந்துச்சோ அது மட்டும் நான் கொடுத்துட்றேன். 1060 ஸ்கொயர் ஃபீட் நான் மட்டும் நான் கொடுக்குறேன். அதாவது 28க்கு 38 மட்டும் கொடுத்துட்றேன். இந்த பேசேஜ் இருக்கிறது அப்படியே ஃப்ரீயாகவே கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக பார்த்திங்கன்னா சேல்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபா ஃபைனல் ரேட்டு. மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியர்பைலேயே வந்துடுது, 300 மீட்டர்லேயே வந்துடுது. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறவனுக்கு கிட்டத்தட்ட வாங்கும் போதே 40 லட்சம் ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது ரோடாவோ அப்படிலாம் கொடுக்கல. ஸோ அவருடைய ஓன் இதில் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸில் தான் அந்த 400 அடியும் இருந்தது. இதையும் சேர்த்து தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியாக தான் அவ்வளோவும் இருக்குது. பட் இவருடைய எமர்ஜென்சி காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த 1064 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்கும். அதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதுன்றாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நம்ம நல்ல ஸ்பேஸ் விட்டு ஈஸியாக வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிது நமக்கு. வெளியே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஸ்ட்ரெயிட் ரோடு. பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. அது வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி.